ரெண்டாவது எபிசோட்ல நம்ம லோக்கியோட இன்னொரு வேரியன்ட் ஒரு சோல்ஜரை அடிச்சு மட்டை பண்ணி தூக்கிட்டு போயிட நம்ம லோக்கியும் மோபியஸும் பயல பொறுக்கி கிளம்புறானுங்க. அப்படி போன இடத்துல வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம பழமொழி சொல்றன்ற பேர்ல பிளான கெடுக்க பயல பிடிச்சி டிவியிலே உட்கார வச்சு பூரா கேஸ் வழியும் கொடுத்து படிக்க சொல்லிடுறானுங்க. இப்ப தலைவன் ஒரு மிகப்பெரிய லூப் ஹோல கண்டுபிடிச்சிடறான். அது என்னன்னா, இப்போ ஒரு பேரழிவு நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணாலும் எல்லாமே அழிஞ்சிரும்ன்றனால நெக்ஸஸ் ஈவென்ட் நடக்காது. இப்ப நெக்ஸஸ் ஈவென்ட் நடக்கலனா பிரான்ச்சஸும் உருவாகாது. இப்படி ஒரு விஷயத்த தலைவன் சிம்பிளா ஒரு சரட வச்சு மோபியஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிராக்டிகலா பண்ணி காமிக்கிறேன்னு ஒரு பெரிய பேரழிவுல போய் கண்ணா பின்னன்னு ஆட்டம் போட நெக்ஸஸ் ஈவென்ட் உருவாகல. டைம் லைனும் ஸ்டேபிளா இருக்கு. இத பார்த்த மோபியஸ் அடங்கொப்பரான இவ்வளவு நாள் எங்கடா இருந்தனே இன்னொரு லோக்கியை பிடிக்க புயல் அடிக்கிற இடத்துக்கு படையோட கிளம்புறான். அங்கிட்ட இருந்த இன்னொரு லோக்கி ஒவ்வொருத்த உடம்புக்குள்ளேயே தாவி தாவி தத்துவம் பேச தலைவனோ யாரா இவன் நம்ம பேரை வச்சுக்கிட்டு நமக்கே ஆட்டம் காட்டுறான்னு பார்த்தா ஒரு பொண்ணு. இந்த ட்விஸ்ட யாரும் எதிர்பார்க்கலப்பா. அப்படியே அங்கிட்ட எல்லா டைம் ரீசெட் பாம்பையும் ஆன் பண்ணி மொத்த டைம் லைனுக்கும் பாம்பு வைக்க படுபயங்கரமா பிரான்ச்சஸ் வளர ஆரம்பிக்குது. கூடவே அவ வரண்டா சின்னசாமியின் டைம் டோர் வழியா தப்பிச்சு போயிற மாமனையும் கூட்டிட்டு போடின்னு லோக்கியும் தப்பிச்சிடறான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.